ஆர்டிஸ்ட் ரம்யா சதாசிவம் 11 வயசு மேலே இருக்கிறவங்க மற்றும் அடல்ட்ஸுக்கு போர்ட்ரேட் டிராயிங் கோர்ஸ் எடுக்கிறாங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க லிங்க்கை பார்த்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். எம்டி ஹேண்ட் அப்படின்ற சேனலில் பேசியிருக்கிற அஜித் அப்படிங்கிற தம்பி ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசின ஒரு வீடியோ ஃபேஸ்புக்கில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து நாம் கவுண்டர் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பார்க்காதவங்க பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட்லேயும் அந்த வீடியோவை சேர்க்குறேன். நம்ம போட்ட வீடியோலேயே கமெண்ட்டில் அந்த எம்டி ஹேண்ட் அஜித் அவர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, இது நான் முன்னாடி போட்ட வீடியோ, இந்த மனநிலையை மாற்றிக்கிட்டேன், ரிசர்வேஷன் எவ்வளோ சரியான ஒரு விஷயங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தார். ஒன்று ஃபாலோ பண்ணோம் சரின்னு நினச்சி அது தவறுன்னு புரிஞ்ச இடத்துல அவர் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த பண்பு இருக்குல்ல, அதுக்கு நம்ம பாராட்டி ஆகணும். இதை பற்றி அவருமே அவரோட சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க, நான் மனநிலை முன்னாடி மாற்றிக்கிட்டேன், அதனால் எந்த கோபமும் இல்லை, அவங்க சரியாக தான் சொல்லியிருக்காங்க, ரிசர்வேஷன் ரொம்ப சரி அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவிலேயே செகண்ட் ஷோ சேனலில் போட்ட ரிசர்வேஷன் சம்மந்தமான ஒரு வீடியோவை ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதில் வந்து ரிசர்வேஷன் சம்மந்தமாக ரொம்ப இலகுவாக புரிகிற மாதிரி அதில் வீடியோ போட்டிருக்காங்க, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதே வீடியோவையே நானும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ரிசர்வேஷன் பற்றின தவறான புரிதல் உள்ளவர்கள் மற்றும் ரிசர்வேஷன் பற்றி புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து செகண்ட் ஷோ சேனலில் போட்ட அந்த வீடியோவை பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் கண்டிப்பாக சேர்க்குறேன். இது இல்லாமல் நாமளும் ரிசர்வேஷன் பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அது ரிசர்வேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டையும் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், நான் அதை எண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதையும் நான் கண்டிப்பாக சேர்க்குறேன். அப்புறம் அந்த எம்டி ஹேண்ட் அஜித் அவர்கள் நம்ம வீடியோவில் போட்ட கமெண்ட்டுக்கு கீழே நிறைய பேர் போய் திட்டி வச்சுருக்கீங்க, நான் பார்த்தேன். அது ரொம்ப தவறான செயல். ஒருவர் தவறை திருத்திக் கொள்கிறார் அப்படின்னாக்கா அவர் நம்ம பாராட்டி வரவேற்கணுமே தவிர அவர் முன்னாடி செய்த தவறுக்காக இப்போவும் திட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படி ஒருவேளை திட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் முதல்ல திட்ட வேண்டியது என்ன தான். ஏன்னாக்கா நானும் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ரிசர்வேஷன் தவறு அப்படின்னு புரிதல் இருந்தவன் தான், ஜாதியத்துக்கு ஆதரவாக இருந்தவன் தான். ஸோ நீங்கள் திட்டணும்னாக்கா என்னையும் சேர்த்து தான் திட்டணும். அதனால் ஒருவர் திருந்துகிறார் அப்படின்னாக்கா அதை வாழ்த்தி வரவேற்கணுமே தவிர திட்டக்கூடாது. நாடே இங்கே மூச்சு வாங்கிக்கிட்டு கிடக்கு, இதில் சில பீஸுகள் நம்ம உசுரை வாங்கிட்டு கிடக்குங்க. ஐயா யாருன்னா ஹீலர் ஆமாம், ஹீலர் பாஸ்கர் ஐயா பேர். இவர் செவி வழி தொடு சிகிச்சை அப்படின்னு ஒன்று எல்லாருடைய தோள்களிலும் ஏறி செவி வழியே செலுத்தக்கூடியவர் கருத்துக்களை. அப்படி ஐயா சொன்ன அந்த குருத்துக்களை கொஞ்சம் கவனிப்புமா. ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிருச்சுன்னா அறிவு இல்ல, மாஸ்க் போட்டா ஆக்சிஜன் கம்மியாகும். நீங்க உட்காந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் மாஸ்க் போடு நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? மாஸ்க் போட்டா கார்பன் டை ஆக்சைடை சுவாச்சா ஆக்சிஜன் கம்மியாகுமா இல்லையா? ஏங்க நான் கேட்கிற கேள்வி சொல்லுங்க. ஆக்சிஜன் கம்மியாச்சுதான் பேசிட்டு இருக்கீங்க. மாஸ்க் போடுறதை நிறுத்தினாதாங்க ஆக்சிஜன் அதிகமாகும். மாஸ்க் போட சொல்லி ஆக்சிஜன் கம்மியாயிருச்சுன்னு சொல்லி ஐயோன்னு சொல்லி வென்டிலேட்டர் வச்சு கொண்டுட்டு இருக்கிறாங்க. என்னங்க கூத்து பண்ணிருக்காங்க? ஆக்சிஜன் யாருக்காவது கம்மியா இருக்கா? அரை மணி நேரம் நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன், சேலஞ்ச். யாருக்காவது ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு போங்க, ஒரு குட்டியா ஒரு கையடக்கமா ஃபேன் இருக்கும், பேட்டரி போட்டா ஒர்க் ஆகும். சும்மா சின்ன ஃபேனுங்க இல்லையா, ஒரு டேபிள் ஃபேனை வச்சுக்கோங்க, ஒண்ணுல போட்டுருங்க. இந்த மாதிரி கையடக்க ஃபேனுங்க, குட்டி ஃபேனுங்க, பேட்டரி போட்டுருங்க. யாருக்காவது ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னா மூக்கு பக்கத்துல வச்சிருக்கேன், அவ்வளவுதான். கரெக்டா அரை மணி நேரம் வைங்க. அதாவது இங்க மூக்கு பக்கத்தில் இருக்கும் காத்தை வேகமாக சுழட்டி விட்டால் 1 மணி நேரங்களை செக் பண்ணீங்கன்னா ஆக்சிஜன் நார்மல் ஆயிரும். இது ஒரு அடிப்படை அறிவு. அப்ப இந்த 99% ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு சொல்றவன்லாம் முட்டா பைய. ஏன்னா அப்ப இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றவனும் முட்டா பைய. அப்ப அண்ணன் சொல்ற ஐடியா எப்படி பார்த்தோம்னாக்கா, ஒரு ட்ரெயின் வாசல்ல என்ன பண்ணுவோம், அந்த எல்லா ட்ரெயினோட வாசல்லையும் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், எம்டி சிலிண்டர்ஸை கட்டி விட்டுருந்தாங்க. அப்படியே ட்ரெயினை இங்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டர், அப்படியே ரிட்டன் ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு வர விட்டு அப்படியே வந்த உடனே அப்படியே பொத்துனாப்பில் மூடியை போட்டு அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை பொத்தி விட்டு அப்படியே கொண்டு போய் முன்னாப்பில் நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லா வாசல்லையும் 30 சிலிண்டரில் அப்படியே ஃப்ரீயாக விநியோகிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா இது தெரியாமல் பாருங்கள், அந்த கவர்மெண்ட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் தயாரிக்கணும், தனியாக இவ்வளோ செலவாகும், அதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க வேறு ஹவுஸ் வேணும், தேவையில்லாமல் எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். அண்ணன்ட்ட பேசாமல் ஐடியா கேட்கலாம். அண்ணன் ஒரு ஐடியா குடோனாக இருந்திருக்காப்புல. ஏன் அப்படி அசிங்கப்படுத்துறீங்க? உலகம் முழுக்க தமிழன் போய் நல்லா படிக்கிறான், நல்லா வேலை செய்கிறான், அவன் நல்லா புத்திக்காரனாக இருக்கான், நல்லா மூலக்காரனாக இருக்கான்னு பேர் வாங்கிக்கிட்டு இருக்கான். அது பொறுக்கலை உங்களுக்கு. இப்படி ஒரு கும்பல் கிளம்பிக்கிட்டே இருக்குங்க. மாஸ்க் போடாதீங்க, மாஸ்க் போட தேவையே இல்லை, கொரோனாங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சில மன்சூர் அலிகான் வகைராக்கள் பேசிக்கிட்டே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு நமக்கும் புரியல. வேணா ஒன்று பண்ணலாங்க, இந்த மாதிரி பேசுகிற எல்லா பீஸுகளையும் பிடிச்சி கொரோனா வார்டுகளை கொண்டு விட்டு வந்துடணும். எந்த சேஃப்டி ட்ரெஸ்ஸு சேஃப்டி உபகரணங்கள் தான் அநியாயமாக அப்படியே கொண்டு உள்ளே விட்டு வந்துடணும். கடந்துட்டு வா, ஒரு வாரம் கடந்துட்டு வான்னு சொல்லி விட்டுறணும்.
அண்ணன் என்ன சொல்ல வர்றாப்புல, மாஸ்க் போடுறதுனால திரும்ப கார்பன் டை ஆக்சைடே உள்ளே போய் ஆக்சிஜன் லெவலில் உடம்புல கம்மியாயிருது, அதனால் உடம்புல வந்து மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியா மணி அண்ணன் சொல்கிறாப்புல. இப்போ நம்ம ஐடியா மணி அண்ணனே மாஸ்க் யூஸ் பண்ணுறாப்புலன்னு வச்சுப்போம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அவர் உடம்புல ஒரு வேளை அதனால் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது அப்படின்னாக்கா அவர் எப்படி உணர்வார்? அதை உடம்பு வந்து நார்மலாக தான் இருக்கும், அந்த ஆக்சிஜன் வந்து அண்ணன் காதில் சொல்லும் போல், அண்ணே ஐடியா மணி அண்ணே உங்கள் உடம்புல நான் கொஞ்சம் கம்மியாயிட்டேன், அதனால் கொஞ்சம் அதை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே அண்ணன் என்ன பண்ணுவார், மாஸ்க்கை கழட்டிட்டு அதுக்கு பக்கத்தில் மூக்குக்கு பக்கத்தில் அந்த அண்ணன் சொன்ன இந்த ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கின ஃபேனை வச்சு நல்லா சுத்த விட்டு அப்படி பல்காக ஆக்சிஜன் ஏற்றிப்பார் போல். ஏன்னா அப்படி தான் பண்ணுவீங்களோ? உடம்புல ஆக்சிஜன் லெவல் கம்மியானாலே, அதாவது 95% கீழே போனாலே ஆபத்து. ஓரளவுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும், உடம்பு உதற ஆரம்பிச்சிடும், இந்த சிம்டம்ஸை காமிக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாக அந்த உயிரை போக்கிக் கொள்வதற்கான மிக எளிய வழி என்ன தெரியுமா? மிக மிக எளிய வழி, ₹1 செலவு இல்லாமல் இந்த மூக்கையும் வாயையும் சேர்த்து பொத்திக்கணும். வருங்க, இப்படி பொத்திக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ளே போகாமல் இருந்ததுன்னா ஈஸியாக உங்களுடைய உயிர் வந்து பிரிஞ்சிடும். ஆனால் அப்படி பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த உயிரை போக்கிக் கொள்ளணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க, வேறு ஐடியாக்களுக்குள்ளே போகிறது. ஏன்னாக்கா நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சிங்கனாக்கா இன்ஹேல் பண்ண முடியாது, ஆக்சிஜன் உள்ளே போகாது, ஆக்சிஜன் லெவல் உடம்புக்குள்ளே கம்மியாக ஆரம்பித்தோடனே உடம்பு உதற ஆரம்பிச்சிடும், நீங்கள் பலகீனமாக உணர ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் அடுத்தடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளே. ஸோ இப்படி பிடிச்சிட்டுலாம் உங்களால் உயிரை போக்க முடியாது. ஒன்று வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன், அதாவது இப்போ நான் இருக்கேன்னா நம்மளை சுற்றி இருக்கலாம், நம்ம இன்ஹேல் பண்ணுறோம்ல, இந்த வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன், இந்த வளிமண்டலத்தில் 21% தான் ஆக்சிஜன் இருக்குது. நம்ம மூச்சு இழுக்கும் பொழுது உள்ளே போகுது அந்த நுரையீரல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த நம்ம உள்ளே இழுக்கிறத அப்படியே வாங்கி அதை பிரித்து ஆக்சிஜன் தனியாக இது தனியாக பிரித்து எடுக்கும். அதில் 21% ஆக்சிஜன் தான் நாம் இழுக்கிறதுல உள்ளே போகிறது. பாக்கி சதவீதம்லாம் அது வெளியில் தள்ளிடும், தேவையில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ 21% வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன். நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உடம்புக்குள்ளே 100% ஆக்சிஜன், சரிங்களா? இந்த 100% ஆக்சிஜனில் 95க்கு கீழே போனாலே ஆபத்துன்னு சொல்கிறாங்க, ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பூமி படத்தில் காமிக்கிறது மாதிரி அந்த பேட்டரியில் சார்ஜர் கம்மியாகும் பாருங்கள், டைன் குறைஞ்சிட்டே வரும். அப்படி 15 கிட்ட வந்தோடனே டக்குனு உடைய சார்ஜரை சொருனோடனே டைன் ஏற ஆரம்பிச்சிடும் பாருங்கள். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, 15க்குலாம் போக வாய்ப்பே கிடையாது. இந்த மாத்திரையை போட்டு ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்லாம் அதெல்லாம் வந்து இந்த பூமி படத்தை ஆதரித்து அறிக்கை விடுற ஆமையார் குரூப்ஸ் எல்லாம் நம்பலாம், அறிவியலை நம்புகிற நாம் நம்ப முடியாது. இந்த கொரோனா அப்படிங்கிறதே நுரையீரல் அதிகமாக பாதிக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்த நுரையீரலுடைய முக்கியமான வேலையை நம்ம இன்ஹேல் பண்ணுறத அதை ஆக்சிஜனை தனியாக பிரிச்செடுக்கிற வேலையை தான் பார்க்குது. அப்போ நுரையீரல் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாக்கா இந்த ஆக்சிஜனை பிரிச்செடுக்கிற வேலையை அது பார்க்காது. அப்போ என்ன பண்ணுனாக்கா ஆக்சிஜன் லெவல் உடம்புல கம்மியாக ஆரம்பித்தோடனே மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிக்கும். 95% கிட்ட நெருங்கி அல்லது அதுக்கு கீழே போச்சுனோடனே ஆபத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம், மூச்சு திணறல் ஏற்படும், மூச்சு விட முடியாது, அன்கான்ஷியஸ் ஆகும், அதெல்லாம் நடக்கும். அதனால தான் அந்த நிலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன் தேவைப்படுது, எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து ஆக்சிஜன் அதனால தான் தேவைப்படுது, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அதனால தான் இங்கே அதிகமாக தேவைப்படுது. அதனால் புரிஞ்சுக்கணுமே தவிர இந்த மாஸ்க் வைக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு திரும்ப உள்ளே போயிட்டுருக்கு ஆக்சிஜன் போகாமல், அதனால் மூச்சு திணறல் ஏற்படுது. நான் மூக்குக்கு பக்கத்தில் கொண்டு போய் அந்த ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கின ஃபேனை வச்சு அப்படியே டொர்ன்னு சொல்ல விட்டோம்னாக்கா மூச்சுக்கு அது வந்து பர்றன்னு உள்ளே போகும். அல்லது நான் மூக்குக்கு உள்ளே கொண்டு போய் ஃபேனை வச்சு இன்னும் ஈஸியாக நான் பொழைக்க வைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வடிகட்டிய முட்டாள்தனம். மாஸ்க் போடுறதுனால தான் மூச்சு திணறல் வருது அப்படின்னு சொல்கிற அந்த ஐடியா மணி அரைகுறை அண்ணங்கிட்ட எனக்கு ஒரு 5-6 கேள்விகள் இருக்குங்க. இப்போ நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம், பெண்கள் முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் வண்டி ஓட்டும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஷால் போட்டு சுற்றி கட்டியிருப்பாங்க, மூஞ்சி முழுக்க கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் எப்படி ஆக்சிஜன் உள்ளே போகாமல் அடிக்கடி மூச்சு திணறல் ஏற்படுமா அவங்களுக்கு? நிறைய இஸ்லாம் பெண்கள் பார்த்துருப்பீங்க, இஸ்லாமை ஃபாலோ செய்கிற பெண்கள் பருதான்னு ஒன்று போட்டுப்பாங்க, அந்த முழுசாக மூஞ்சிலாம் மறைச்சிருக்கும் அந்த ஆடை. அவங்களுக்கும் மூச்சு திணறல் ஏற்படுமா? ஏன் நீங்கள் அரப் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுமே அந்த மாதிரி தான் உடை அணிஞ்சிருப்பாங்க, முழுசாக கவர் பண்ணி தான் ஆடை வெள்ளை கலரில் முழுசாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா அங்கே உள்ள சூழல் எப்படி, அங்கே பாலைவனம் அதிகமாக இருக்கும். இங்கே நமக்கு சாதாரண காற்றுல புயல் சூறாவளிலாம் வருதுல்ல, அந்த மாதிரி அங்கே மண்ணில் புயல் சூறாவளிலாம் வரும். இந்த பாலைவன மணல், இந்த கடலோர மணல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ சூறாவளிகள் மண் சூறாவளி வரும்பொழுது நம்ம மூச்சு இழுக்கிறோமா அது வந்து உள்ளே போய்டும், நுரையீரலுக்குள்ளே போய்டும், அடிக்கடி அங்கெல்லாம் வரும். அதுலேருந்து அவங்கள பாதுகாத்துக்க அப்போ ஒட்டகத்தில் தானே அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து அதில் பாதுகாத்துக்கிறதுக்காக முழுசாக கவர் பண்ணிக்கிறாங்க. நுரையீரலில் போய் அந்த மண் அடைச்சிருச்சுனாக்கா அவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் பிரச்சனை வந்துடும், ஆக்சிஜனை பிரித்து கொடுக்காது நுரையீரல், மூச்சு திணறல் ஏற்படும். அதனால் அவங்க அந்த ஆடையை அணிஞ்சிக்கிறாங்க, அந்த மூச்சு திணறல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன் இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டிருப்பாங்க டாக்டர்ஸு,
சர்ஜிக்கல் மாஸ்க்னால் இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த டாக்டர்ஸ்லாம் மாஸ்க் போட்டுப்பாங்களா, அதெல்லாம் எப்போ வந்துச்சு? கொரோனாவுக்கு அப்புறமா வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலேருந்தே மருத்துவர்கள்லாம் நார்மலாக மாஸ்க் போடுவாங்க. குறிப்பாக ஆப்ரேஷன் தியேட்டரில் கண்டிப்பாக மாஸ்க் போட்டிருப்பாங்க. இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் பெரிய ஆப்ரேஷன்லாம் இருக்கும். ஒரு 16 மணி நேரம் தொடர் ஆப்ரேஷன் அப்படின்லாம் பேப்பரில் போடுவாங்க. 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் தொடர் ஆப்ரேஷன் அப்படின்னு போடுவாங்க. இப்போ அந்த அவ்வளோ நீண்ட ஆப்ரேஷனுக்கு முழுக்க அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு நின்று தான் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அப்போ அந்த மருத்துவர்கள்லாம் எப்படி அடிக்கடி மூச்சுத்திணறல் வருமா? உள்ள கார்பன் டை ஆக்சைடை இழுத்து ஆக்சிஜன் உள்ளே போகாமல் அந்த மருத்துவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டுரும். ஏன்னா அதுக்கப்புறம் மாஸ்க்கு கழட்டிக்கிட்டு அண்ணன் சொல்கிற மாதிரி, அண்ணா ஐடியா பண்ணி சொல்கிறது மாதிரி அந்த ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கின ஃபேனு, அந்த ஃபேன்சி ஸ்டோரில் போனீங்கன்னா ஒரு ஃபேன் கிடைக்கும், ஒரு சின்ன ஃபேனு. அந்த ஃபேன் போதும். அப்படி இல்லைனாக்கா வீட்டில் உள்ள ஒரு டேபிள் ஃபேன் வச்சுக்கோங்க. அந்த டேபிள் ஃபேன் வச்சுட்டு இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அப்போ அண்ணன் சொல்கிறது மாதிரி ஆப்ரேஷன் இடையில அந்த டேபிள் ஃபேன் வச்சு இந்த ஃபேன்சி ஸ்டோரில் ஃபேனை வச்சுக்கிட்டு மாஸ்க் எடுத்துட்டு மூக்கு ஓரமாக அந்த ஃபேனை வைப்பாங்க. அது சொர்றன்னு அடிச்சு அந்த ஆக்சிஜன் அப்படியே களைச்சி விடும், அது உள்ளே போகும். ஏன்னா என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது எப்படின்னா, இந்த எரியிற வீட்டில் புடுங்கிறது லாபம் அப்படின்னு சொல்லி ஊரில் ஒரு சொலவோட சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுற ஏதோ ஒரு நோயோ இந்த மாதிரியான ஒரு பெருந்தொற்ற வரும் பொழுது இந்த மாதிரியான குரூப்பு, இந்த மாதிரி பீஸுகள் அடிக்கடி கிளம்பும். இந்த மாதிரி இந்த கஷ்டத்துக்கு இடையிலையும் மக்களுடைய கவனத்தை தாம் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வாய்க்கு வந்து அடிச்சு விட வேண்டியது. இப்படி தான் முன்னாடி ஒரு பீஸ் வந்துச்சு, தணிக்காச்சலம்னு. என் கையில் ஒரு மருந்து இருக்குது, நோய் இருக்குது, என்னை பேசி அனுப்புங்க, நான் சரி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு சொல்கிறது பொய், கொரோனாக்கு மருந்து இருக்குன்னு சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி இந்த நம்ம அண்ணன் ஐடியா பண்ணி வந்திருக்காப்புல, இந்த மாஸ்க் போடாதீங்கன்னு சொல்கிறாப்புல, இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறோம். இப்போ சொல்ல போனோம்னாக்கா ஒரு குரூப் கிளம்பும். ஐயோ, நீங்கள் இவர்களை குற்றம் சாட்டுவதன் மூலமாக சித்த மருத்துவத்தையே நீங்கள் குறை சொல்கிறீர்கள், சித்த மருத்துவத்திற்கே நீங்கள் எதிரானவர்கள். சித்தர்களுக்கோ சித்த மருத்துவத்திற்கோ எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. திரும்ப திரும்ப நாங்கள் அதை நாங்கள் நெஞ்சை கிழிச்சு நாங்கள் காமிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் அல்ல. எங்கள் வீட்லேயும் எங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா, ஏப்பா உங்கள் வீட்டில் மட்டும்தான் பாட்டி இருப்பாங்களா, எங்கள் வீட்டில் பாட்டி இருக்க மாட்டாங்களா? எங்கள் வீட்லேயும் பாட்டி எங்களுக்கு இந்த பாட்டி வைத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கப்பா. நாங்களும் வீட்டில் இன்னமும் 3 நாளைக்கு ஒரு தடவை வீட்டில் கசாயம் வச்சு தான் குடிக்கிறோம். அங்கே இந்த சித்த மருத்துவ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த பொடிகள்லாம் போட்டு கசாயம் வச்சு தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏதோ வயிறு சரியில்லைனாக்கா ரசம் வச்சு தான் சாப்பிட்றோம் இன்னமும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்கலனா தான் நாங்கள் மருத்துவத்தை, நீங்கள் சொல்கிற அந்த மருந்து மாத்திரை ஊசி மருத்துவம் நோக்கி போகிறது, இதுக்கெல்லாம் முடியல அப்படின்னா தான் அதை நோக்கி நாங்கள் போகிறோம். அதனால் இப்படி பேசுகிறதுனாலே எங்களை சித்த மருத்துவத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு தயவு செய்து அடையாளப்படுத்தாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த சித்தர்களின் பெயரை சொல்லி, சித்த மருத்துவம் என்கிற பெயரை சொல்லி கொண்டு சிலர் இங்கு சில மோசடி வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். அவர்களை நாங்கள் அடையாளம் காட்டுகிறோமே தவிர சித்த மருத்துவத்திற்கும் சித்தர்களுக்கும் எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. அப்புறம் குறிப்பாக இந்த கொரோனா பீரியடில் எல்லாருமே சொல்கிறது அதுதான், சுத்தமாக இருக்கணும். முதல்ல நல்லா சோப்பு போட்டு கையை கழுவுங்க, சானிடைசர் அடிக்கடி பயன்படுத்துங்க, மாஸ்க் தவறாமல் எல்லோரும் பயன்படுத்துங்கள், அப்புறம் அந்த தனி மனித இடையில விட்டு நில்லுங்க. இதெல்லாம் அரசு சொல்லுதில்ல, இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும். ஏன்னா கொரோனாவுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். தடுப்பூசின்னு சொல்லியிருக்காங்க, அதுவே இன்னும் முழுசாக வந்து சேரலை. இப்படி பல விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் இதுலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். அதற்கான வழிகள் தான் இந்த சோப் போட்டு கழுவுறதா இருக்கட்டும், சானிடைசர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தனி மனித இடைவெளியாக இருக்கட்டும், மாஸ்காக இருக்கட்டும், இதெல்லாம். அதனால் தயவு செய்து எல்லாரும் இதை பயன்படுத்துங்கள், இதை ஃபாலோ செய்யுங்கள். ஐயா, இந்த பீஸுகளையெல்லாம் பிடிச்சி பிதுக்கிறது மாதிரி 6வது கையெழுத்தாக எதுவும் போட முடியுங்களா? அப்புறம் இந்த கொரோனாவே இல்லை, அதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துறாங்க, மாஸ்க்லாம் போடாதீங்க, அதெல்லாம் சும்மா சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற பீஸுகளை எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு ட்ரெயினில் ஏற்றி விட்டு அப்படியே ஊப்பி பக்கம் அந்த ட்ரெயின் அனுப்பிச்சி விட்ருக்கணுங்க. போய் தொலை, இங்கேருந்து ஏன் எங்கே உசுரை விட்டு வாங்கிட்டுன்னு சொல்லி ஏற்றி விட்டுறணும். இப்போ நம்ம ஐடியா பண்ணி சொன்ன இந்த வாட்ஸ்அப் வீடியோ கண்டிப்பாக வைரலாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் அண்ணனுடைய பார்வைக்கும் போயிருக்கும். அப்போ அண்ணன் என்ன பண்ணுவார், செமையான ஐடியாவும் இருக்கே, கொரோனா செம்ம அப்டேட் வருஷன்னு வைரல் வேறு, தூக்கி அப்படியே அறிக்கைக்குள்ளே அடக்கமாக்கணும்னாக்கா அடுத்த 5% ஓட்டு நமக்கு தான். நேரம் ஏற்றிருப்பார் அண்ணா அறிக்கையில். அதை எப்படி ஏற்றிருப்பார், அது இதோட அப்டேட் பண்ணி ஏற்றிருப்பார். இப்போ பூரா கொரோனா பேஷண்ட்டையும் பிடிச்சி ஒரு ட்ரெயின்குள்ளே போட்டு அடைக்கிறோம். அடைச்சிட்டு அந்த ட்ரெயினை அப்படியே ரவுண்ட் ராலியில் அப்படியே சுற்ற விட்றோம். ரவுண்டாக ரவுண்ட் ராலியில் போட்டு நல்ல ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது ஜன்னலை திறந்து விட்டு எல்லா கொரோனா பேஷண்ட்டையும் ஜன்னலுக்கு வெளியில் அப்படியே கொண்டு போய் மூஞ்சை கொண்டு போய் வச்சு பிடிக்கிறோம், அழுத்தி பிடிக்கிறோம். இப்போ சுற்றுதில்ல ட்ரெயின், அதில் காற்று வேகம் அடிக்கும்ல, காற்று அப்படியே உள்ளே போகும்போது அந்த காற்றோடு சேர்த்து அந்த கொரோனாவும் அப்படியே சுற்றி தலை சுற்றி அப்படியே விழுந்துருங்க. தலை சுற்றி விழுந்துடும், கொரோனா காலி, செமிச்சு வெளில தெளியும். இதோட இன்னொரு அப்டேட் இருக்குது சொல்லட்டுமா? பூரா கொரோனா பேஷண்ட்டையும் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற்றுறோம். ஒரு 40,000 அடிக்கு மேலே அப்படியே ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டு இருக்கு. என்ன வேகம், 40,000 அடிக்கு மேலே காற்று எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கும். அப்படியே ஜன்னலை திறக்கிறோம்.
பூரா கொரோனா பிரச்சனையும் ஜன்னலுக்கு வெளியில் மூஞ்சி கொண்டே காமிக்கிறோம். என்ன ஆகும், என்ன காற்று அடிக்கிற ஸ்பீடு, பூரா கொரோனா காலிங்க. 40,000 அடிக்கு மேலேயே கொரோனா காலி பண்ணி பூமிக்கு வெளியில் அண்ட சராசரங்களுக்கு வெளியில் அப்படியே கொரோனா தள்ளி விட்டு அப்புறம் பேஷண்ட் கொண்டு வந்து இறக்கி விடுறோம். இது எப்படி? இதை விட ஒரு பெசலைட் இருக்குது சொல்லட்டுமா, ராக்கெட்டு. சரி, நம்ம ஐடியா பண்ணி என்ன இதோட விட்டாரா அப்படின்னாக்கா இல்லை. ஆனால் இதை தாண்டி இன்னும் நிறைய கான்ஸ்பிரசிகளை பேசி வச்சுருக்காருங்க. ரத்த தானம் பற்றி நம்ம உறவுகளுக்கு ஒரு ஓஎல்ஏ கேப் ஓட்டிருக்காப்புல, கேளுங்க. சில சொல்லுவாங்க 3 மாசம் ஒருக்கா கொடுத்தா ஊருன்னு. ஹலோ, நீங்க தான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு ஊற வைக்கணும். அது ஒரு நல்ல பழக்கம்லாம் கிடையாது. உங்க ரத்தம் வெளியே போச்சுன்னா உடம்பு தான் கஷ்டப்பட்டு ஊற வைக்கணும். 24 ஹவர்ஸ்ல ஊறாது. அவன் சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க, ஏன்னா அப்பதான் நீங்க கொடுப்பீங்கன்னு. எப்போ ஆமை குஞ்சுகளா ஆகுன்னா அந்த குருதி கூடை கொடுக்குறதுல நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வருவீங்களே. குருதி கூடை கொடுக்குறது தப்புன்னு சொல்லி வீடியோ போடுறாப்புல. அவர் எதிர்த்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? மாஸ்க் போடுறது தப்புங்கிறாப்புல. அண்ணன் என்ன மாஸ்க் போடாமல் தெரிஞ்சுட்டு இருக்காப்புல எல்லா இடத்துலையும். அப்போ எதிர்த்து பேசணும்ல, ஏன் எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க? நான் அந்த கேள்வி ஏன் குறிப்பாக ஆமை குஞ்சுகளை நோக்கி வைக்கிறேன் அப்படின்னாக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஈழர் அண்ணன் அரசு செய்யப்பட்டார் அரசால். ஏன்னாக்கா இதே மாதிரி லூஸ் தனமா பிரசவம் பார்க்குறது ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, வீட்டுக்குள்ளே வச்சு நீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பரப்புரை பண்ணார். அண்ணனை ஃபாலோ செய்கிற சில ஆபால் குரூப்புகள் அதையே ஃபாலோ செய்கிறேன்னு சொல்லிட்டு பிரசவத்தில் குழந்தைய வெளில எடுக்க தெரியாமல் கையை பிடிச்சி பிச்சு எடுக்கிற சம்பவம்லாம் நிறையா நடந்துச்சு. இது அரசு வேடிக்கை பார்க்குமா, கப்புன்னு பிடிச்சி குப்புன்னு அண்ணன் உள்ள வச்சிருச்சு. அப்போ நம்ம இதெல்லாம் தவறு, பிரசவம் பார்க்கணுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு முறையாக போய் மருத்துவர் மூலமாக அதெல்லாம் பார்த்துன்னு சொல்லி வீடியோ போடுறோம். நம்மளை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய ஆமை குஞ்சுகள் அண்ணன் ஈழர் பாஸ்கரை ஆதரித்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேசுகிறது சரின்னு சொல்லிட்டு. வேற ஒரு இடங்களில் அண்ணன் பேசுகிற அதே இலுமினாட்டி கதையை தான் ஆமையாரும் பேசிட்டு இருக்காரு. யார்? நம்ம ஐடியா பண்ணி பேசுகிற அதே இலுமினாட்டி கான்ஸ்பிரசியை தான் நம்ம ஆமையாரும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் உட்காந்து இந்த பாருங்க பூரா இலுமினாட்டி தாங்க, பூரா இலுமினாட்டி தான், எல்லாத்துக்கும் காரணம் இலுமினாட்டி தான். அதே மாதிரி தான் அப்போ அண்ணன் ஐடியா பண்ணி பேசுகிற பாரம்பரியம் பாப்பில் ஆகுன்னா பாரம்பரியம் அப்படின்னு பாப்பில், நம்ம அண்ணனும் ஆகுன்னா பாரம்பரியம். அண்ணன் ஐடியா பண்ணி பாரம்பரியம் பாப்பில், நம்ம அண்ணன் பாரம்பரியம் அப்படின்னு பாப்பில். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாரம்பரியம்னாக்கா காலரா நோயும் பாரம்பரியம் தான்யா, பாரம்பரியமாக தான் காலரா நோய் வந்துச்சு. இங்கே இந்தியாவில் உருவானது தான் காலரா. இந்தியாவில் உள்ள கங்கை நதிக்கரையோரம் உருவானது தான் இந்த காலரா அப்படிங்கிற நோய். கங்கை நதிக்கரையோரம் உருவாகி அப்படியே பர்மா, இந்தோனேஷியா அப்படின்னு ஏஷியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக போச்சு. அப்போ நம்ம காலனி ஆதிக்கத்தில் இருந்தோம். அப்போ இங்கே உள்ள பிரிட்டிஷ்காரன் வெளில போகும்பொழுது அந்த காலராவையும் தூக்கிக்கிட்டே போனான் லண்டனு, பல நாடுகளுக்கு. அப்போ லண்டனில் அந்த மேப்பிங் பண்ணுறாங்க, எங்கே இது உருவானுச்சு, என்ன, ஏன் இப்படி, எதனால் இது பரவுது அப்படின்னு சொல்லி. ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஜோகா அப்படிங்கிற ஏரியாவில் அதிகமாக இருக்குது, மேப்பிங் பண்ணுறாங்க. போனாக்கா அங்கே உள்ள ஒரு இடத்துல சுகாதாரமற்ற முறையில் ஒரு அடிப்பைப்பு இருக்குது. அந்த அடிப்பைப்பில் ஏண்டா வருதுனாக்க சுகாதாரமற்ற முறையில் இருக்குது, அதுலேருந்து பரவுது அந்த நோய் அங்கே, அதனால தான் அதிகமாக இருக்குது அந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லி. அப்போ சுகாதாரமற்ற முறையில் தண்ணி பயன்படுத்தினோம்னாக்கா இந்த நோய் அதிகமாக பரவும் அப்படிங்கிறதையே அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. எப்போ? 19ஆம் நூற்றாண்டில். 19ஆம் நூற்றாண்டுனா 1900 போய் தேடாதீங்க தம்பிகளா, இவங்களுக்கு வேறு அடிக்கடி கிளாஸ் எடுத்து 19ஆம் நூற்றாண்டுனா 1807 போய் தேடணும், 1900 போய் தேடாதீங்க. அப்போ தான் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறம் பல வருடங்கள் ஆச்சு அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க, தடுப்பூசி கண்டுபிடிக்க. அது ஒரு விஷயம். இன்றைக்கி காலராங்கிறது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் காலராவினால் இறந்தவர்கள் என்ன தெரியுமா? இந்தியாவில் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. எவ்வளோ? 5 லட்சம் பேர். இன்றைக்கி கொரோனா இருக்குல்ல, அதை விட பன்மடங்கு அதிகமாக தொற்றாக இருந்திருக்கிறது இந்த காலரா நோய். இந்த காலராவை நான் ஏன் கம்பேர் பண்ணுறாங்க, இந்த காலரா வரும்பொழுதும் அப்போ உள்ள செய்தித்தாள்கள் என்ன வெளியிடுச்சுனாக்கா, இப்படி ஒரு நோயே கிடையாது, இந்த அரசு வந்து வேணும்னே நம்மளெல்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சு அவங்க ஏதோ பண்ணி நம்மளாம் கொலை பண்ணுறாங்க, ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நம்ம உயிரிட அதுக்கு பலியிடுறாங்க, இப்படி நோயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்களே, கொரோனாலாம் ஒன்று கிடையாது, அதெல்லாம் ஒன்று கிடையாது, அதெல்லாம் அதுக்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்கல்ல. நம்ம அண்ணன் மாஸ்க் போடாதீங்க, மாஸ்க் போடலாம் ஆக்சிஜன் உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில கான்ஸ்பிரசி தியரியில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. இதே மாதிரி காலரா காலத்திலையும் கான்ஸ்பிரசிகள் பேசப்பட்டது. அப்பையும் ஈழர் பாஸ்கர் இருந்தார்கள், அப்பையும் மன்சூர் அலிகான்கள் இருந்தார்கள். இதே மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ் பெற்ற குரூப்புகள் அப்பையும் இருந்துச்சு. அதனால் கான்ஸ்பிரசி என்பது கொரோனாவில் உருவானதல்ல, கான்ஸ்பிரசி என்பது காலரா காலத்தில் உருவாக்கப்பட்டது. இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் அண்ணன் யார் தெரியுமா, அண்ணன் சுவர் தெரியுமா, அண்ணன் கவரை தெரியுமா அப்படின்ட்டு கிளப்பிக்கிட்டு வராதிங்க. ஏன்னா இப்போ தான் அந்த யூடியூப்லாம் இல்லாத காலங்கள் இருந்துச்சுல்ல, அப்போ அண்ணனுடைய பேச்சுக்கள் டிவிடியில் வரும். டிவிடி தான் இப்போ இந்த செவி வழி தொடு சிகிச்சை அப்படின்னு டிவிடியில் வரும் ஆரம்பத்தில். அந்த டிவிடியை வாங்கி அதை பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொண்டு போய் பார்த்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண அந்த குரூப்பை சேர்ந்தவன் தான் நான். அதனால் அண்ணனை ஆரம்ப காலகட்டத்திலேயே அலசி ஆராய்ச்சி பண்ணி அதில் பிஹெச்டி வாங்கினவன் நான். அண்ணன் நொன்னென்ட்லாம் தூக்கிட்டு இங்கே வராதிங்க. அண்ணன் பேசுகிற அந்த இலுமினாட்டி தியரிஸ் இருக்குல்ல, அந்த இலுமினாட்டி தியரிஸ், இவர் பேசுகிற அந்த கதா கலாச்சாரம், இவர் விடுற ஓலா கேபுகள் எல்லாமே எங்கேருந்து பெறப்படுகிறது, தரவிறக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னாக்கா இங்கிலீஷில் உள்ள டாக்குமெண்ட்ரிஸ். இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. அண்ணன் இங்கிலீஷில் பார்த்துட்டு அப்படியே தமிழில் டப் பண்ணி அடிச்சுட்டு இருக்காப்புல.
ஸோ இதெல்லாம் ஒரு கட்டம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், தெரிஞ்சதுக்கப்புறம் வெளில வந்துடணும். அது தவறுன்னு நீங்கள் திரும்ப சொல்லணும். அந்த இடத்துல நான் இன்றைக்கி உட்காந்து அண்ணனை பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்றைக்கி புதுசாக தெரியலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், தேடி பாருங்கள். தவறுன்னு தெரிஞ்சதுன்னா அதை விட்டு வெளில வந்து அது தவறுன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்ட எடுத்து முன்வைங்க. இந்த கொரோனா போன்ற கொடிய நோய்கள், பெருந்தொற்றுகள் வருங்காலத்தில் இன்னும் அடிக்கடி நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூவுலகி நண்பர்கள் சுந்தரராஜன் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா, இன்னமுமே இந்த உலகத்தில் மனித காலடிபடாத அடர்ந்த காடுகள் நிறைய இருக்குது. அதாவது எப்படின்னாக்கா, அந்த சூரிய ஒளி இருக்கு இல்லைங்களா, அது காட்டுக்குள்ளே உள்ள அந்த கீழே மண்ணில் வந்து தரையில் வந்து படாத அடர்ந்த காடுகள் நிறைய இருக்குது. அந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளே இந்த மாதிரியான பெருந்தொற்றை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் நிறைய உள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது பாட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் காட்டை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு என்றைக்கு கார்ப்பரேட்டு காலடி தூக்கி உள்ளே வச்சானோ அன்றைக்கே அந்த பெருந்தொற்று கிருமிகள் வாழ வழி இல்லாமல் அதுலேருந்து வெளியில் வந்து அதை அழிக்க எவன் முயற்சி பண்ணானோ அந்த ஏரியாவுக்குள்ளே, ஊருக்குள்ளே, தெருவுக்குள்ளே, நகருக்குள்ளே உள்ளே புகுந்து நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. அதனால் அந்த கிருமிகளை அதன் இடத்துல அப்படியே வாழ விட்டோம்னாக்கா நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த கார்ப்பரேட்டுக்காக நான் வந்து கைகட்டி வேலை செய்வேன்னு சொல்லி இந்த காட்டை அழிக்கிற வேலையை காட்டுத்தனமாக செய்தீர்கள் என்றால் அது ஊருக்குள்ளே புகுந்து ஊருக்குள்ளே எல்லாரையும் அழித்து விடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் இந்த காட்டை அழிக்கிற வேலையை தயவுசெய்து கவர்மெண்ட்டுகள் குறைத்து கொள்ள வேண்டும். ஒட்டுக்கா இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும், அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதை செய்யக்கூடாது என்கிற பரப்புரைகள் நாம் செய்ய வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் அரசியலை தவிர, இதெல்லாம் இந்த கையெழுத்து போட்டு கொடுத்தவரை சித்தப்பா என்று சொல்வது அரசியல் அல்ல. அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி, நீங்கள் எப்போ தான் அரசியல் பேசுவீங்க? வட மாநிலங்களில் பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை அப்படிங்கிற நிலைமை போய் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள இவ்வளோ மருத்துவ கட்டமைப்பு உள்ள தமிழ்நாட்டிலேயே பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை அப்படிங்கிற நிலைமை அங்கங்கே வந்துருக்கிற அந்த வீடியோஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு பெருந்தொற்று. இந்த நிலைமை இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே வந்துருச்சு. நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு தடுப்பூசி அல்லது மருந்துகள் தான் இதுக்கான தீர்வு. அந்த தடுப்பூசிகளை நமக்கு இன்னும் முழுசாக வந்து சேரலை அப்படிங்கிற அவலம் நம்மக்கிட்ட இருக்குது. அரசை நோக்கி கேள்விகளை நம்ம வச்சுக்கிட்டு அது வரைக்கும் இந்த பெருந்தொற்றுலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது, இந்த பெருந்தொற்று நம்மளை அண்டாமல் இருக்க நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதை ஃபாலோ செய்கிறது தான் நம்மளுடைய கடமையாக இருக்கணும். முக்கியமாக சும்மா வெளில போகாதீங்க, வேலை இல்லாமல் வெளில போக வேண்டாம், வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அடங்கிடுங்க. அப்புறம் அடிக்கடி சோப் போட்டு கை கழுவுறது, சானிடைசர் யூஸ் பண்ணுறது, மாஸ்க் யூஸ் பண்ணுறது, தனி மனித இடைவெளி கடைபிடிக்கிறது, இதெல்லாம் செய்யுங்க. இந்த மாதிரி கான்ஸ்பிரசி பேசுகிற சில கான்ஸ்டபிள்கள் வந்து ஏதாவது கண்ட மணிக்கு விளையாட்டு இருப்பாங்க, அதெல்லாம் காதில் வாங்கி நிற்காதீங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கி இந்த காயத்ரி மந்திரத்தினால கொரோனா சரிப்படுத்த முடியுமா, அதுக்காக சில லட்சங்களை ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிற லெவலில் தான் அரசாங்கமே இருக்குது. அந்த அண்டர்கிரவுண்டில் தான் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அரசாங்கத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவங்ககிட்ட நம்ம என்ன கிடைக்கும்? அதனால் நம்மளை காப்பாற்றிக்கிற வேலையை தான் நம்ம பார்க்க முடியும். அதிலேருந்து கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி இந்த கான்ஸ்பிரசி கண்ட்ராவிகள் அதெல்லாம் காதில் வாங்காதீங்க.